என்னதான் வேகாத வெயில்ல தோட்டத்துக்கு போனாலுங்க, அந்த ட்ரெல்லிஸ்குள்ள போய் நின்னோம் அப்டின்னா, சிலு சிலுன்னு காத்து வரும் பாருங்க. அப்பா! அப்படி இருக்குங்க. இப்ப அங்கங்க கேப் தெரியுதுங்க. இன்னும் 2 வாரத்துல பார்த்தீங்கன்னா, இலை ஃபுல்லா கவர் ஆயிடுங்களா, நல்ல ஒரு லைட் கிரீன் ஷேட்ல உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, செம்ம கலரா இருக்குங்க. அதுவும் நல்லா காத்து எவ்ளோ வெயில் அடிச்சாலும், உள்ள வந்து அப்படியே நல்லா சில்லுன்னு இருக்கிற மாரி இருக்கும். நேச்சுரல் ஏர் கூலர்னா பாருங்களேன், உள்ள கயித்து கட்டில போட்டு படுத்துக்கலாங்க. அவ்ளோ அம்சமா தூக்கம் வரும். இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி பழம், பொடலங்காய், பஜ்ஜி மிளகாய், சொரக்கான்னு ஊருப்பட்ட காய் அறுவடை பண்ணியாச்சுங்க. இந்த பஜ்ஜி மிளகாய் எதுக்கு தான் தோட்டத்துல இவ்வளோ காய்க்குதுன்னே தெரியலைங்க. எனக்கு பஜ்ஜி மிளகாய் வச்சு பஜ்ஜி மட்டும் தான் போட தெரியும். நானும் கொஞ்சமா கம்மியா காய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் குடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இத வச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்டின்ட்டு தாங்க இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. நம்ம தோட்டத்துல வந்து தக்காளி பழமும் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி அறுவடை பண்ணியிருந்தோம். சூப்பர் ஸ்வீட்டும், பீஃப் டொமேட்டோவுங்க. இது எல்லாமே லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.